இதற்கு முந்தைய காணொளி காட்சியில் நாம் ரோலர் பேரிங்கின் வகைகளை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்ததாக ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங். நாம் ஏற்கனவே பேரிங்கினுடைய மெயின் கிளாசிஃபிகேஷன்ல ரோலிங் கான்டாக்ட் பேரிங், அதாவது ஆன்டி ஃப்ரிக்ஷனல் பேரிங் என்று பார்த்தோம். அடுத்ததாக ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங், ஃப்ரிக்ஷனல் பேரிங் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது நம்ம இந்த ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங்களை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். இது ஒரு எளிமையான அமைப்பு, சாதாரண புஷ்ஷு தான். இந்த புஷ்ஷுல இன்டர்னலா ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல்குள்ள ஒரு ஷாஃப்டை போட்டு சுழலுவதற்குரிய ஒரு அமைப்புக்கு பெயர் தான் என்னது அப்படின்னா ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங் என்று பொருள். இப்போ இந்த அனிமேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு ஹவுசிங்கு, இது நடுவில் ஷாஃப்ட். இந்த கருப்பு கலர்ல இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங். இப்ப இந்த ஷாஃப்டுக்கும் இந்த பேரிங்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட கிளியரன்ஸ், அதுக்கு தகுந்தாற்போல், அது எந்த ஷாஃப்ட் பயன்படுத்துறோமோ அதற்கு தகுந்தாற்போல் ஒரு குறிப்பிட்ட கிளியரன்ஸை பயன்படுத்தி ரொட்டேட் ஆகுவதற்கு பெயர் தான் என்னதுன்னா இந்த ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங். இதற்கு இன்னொரு பெயர் ஜோனல் பேரிங் சொல்லலாம், பிளைன் பேரிங் சொல்லலாம், ஸ்லீவ் பேரிங் என்று நாம் இதை அழைக்கலாம். ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங் பொதுவா என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிளம்பர் பிளாக்ல தான் என்ன செய்வாங்கன்னா மாட்டுவாங்க. பிளம்பர் பிளாக்பாங்க, புஷ் பேரிங் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல தான் வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஷாஃப்டை நாம சுழல வைக்கிறோம். சப்போஸ் இந்த புஷ்ஷே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெறும் ஷாஃப்டை மட்டும் வச்சு நம்ம சுழற்றணும் என்றால், இயக்கணும் என்றால், இந்த பிளம்பர் பிளாக் தேஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிடுவோம். தேஞ்சிருச்சு அப்படின்னா டோட்டலா ஷாஃப்டையும் நம்ம மாத்தணும், இந்த பிளம்பர் பிளாக்கையும் நம்ம என்ன செய்யணும், மாத்தணும். அப்போ ஒரு இயந்திரத்துல ஒரு ஷாஃப்டை சுழல வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான புஷ்ஷுகளை நம்ம யூஸ் பண்ணி சுழல வைத்தோம் என்றால் இது என்ன செஞ்சுக்கிடும் அப்படின்னா தேய்ந்து கொள்ளும். ஷாஃப்டை தேய விடாது. இது தேஞ்சு கொண்டு இதை மட்டும் நம்ம மாற்றினோம்னா போதும். மாற்றி விட்டுட்டு திரும்ப என்ன செய்யலாம்னா புது புஷ்ஷை போட்டுட்டு நாம இயக்கலாம். அப்ப இது இந்த ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங் பொதுவாக பிரான்ஸ் புஷ்ஷாக தான் என்ன செய்வாங்கன்னு பயன்படுத்துவாங்க. ஸ்டீல்லையும் இருக்குது, அதாவது இடத்துக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்துவாங்க. இது என்னதுன்னா பிரான்ஸ் புஷ். பிரான்ஸ் புஷ்ஷோட ஒரு பண்பு என்ன அப்படின்னா கொஞ்சம் செல்ஃப் லூப்ரிகேஷனும் இருக்கும். இந்த ஷாஃப்டை தேய்கிறது பதிலாக இது தேஞ்சிக்கிடும். எப்படி மெழுகுதிரி ஒளியை கொடுத்துட்டு அது உருகி கொள்ளுதோ அதே போல் ஷாஃப்ட் தேயாம இந்த பிரான்ஸ் புஷ் தேய்ந்து கொள்ளும். தேய்ந்து கொள்ளுவதனால் நாம இந்த பிரான்ஸ் புஷ்ஷை மட்டும் நம்ம மாத்திட்டா போதும், திரும்பவும் பழைய நிலைக்கே நாம் என்ன செஞ்சுக்கலாம், கொண்டு வந்துக்கலாம். இதற்கு பெயர் தான் ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங். பொதுவா ரோலிங் கான்டாக்ட் பேரிங்கை விட ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங் லைஃப் அதிகமாக இருக்கும். இது ஆக்சுவலா ஃப்ரிக்ஷனல் பேரிங் தான், தொட்டு கொண்டு ஓடக்கூடிய ஒரு பேரிங் தான். ஆனா இந்த ஆயில் கிளியரன்ஸ் சொல்றோம்ல, ஒரு சின்ன கிளியரன்ஸ் சொல்றோம்ல, அந்த கிளியரன்ஸுக்கு இடையில என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு லூப்ரிகேஷன் பயன்படுத்தி கொண்டு அந்த ஷாஃப்டுக்கும் இந்த பேரிங்க்கும் இடையில் தொடர்பு ஏற்படுத்தாத வகையில் சுழலும் பொழுது நமக்கு லாங் லைஃப் பயன்படக்கூடியதாக இருக்கும். நீங்க ஆட்டோமொபைல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டர்போ சார்ஜர்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அந்த டர்போ சார்ஜருக்குலாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஷாப்பில் யூஸ் பண்ணக்கூடிய பேரிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைடிங் கான்டாக்ட் புஷ் பேரிங் தான் பயன்படுத்துவாங்க. சாதாரண ரோலிங் கான்டாக்ட் பேரிங்லாம் பயன்படுத்தணும்னா அதில் இருக்கிற ரொட்டேஷனுக்கு அது தாக்குப்பிடித்து ஓட முடியாதபடி இருக்கும். எனவே இந்த மாதிரியான ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங் தான் இதில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பிளைன் புஷ் பேரிங் ஆனது ஆக்சியல் லொகேஷன்ல பயன்படுத்த முடியாது. அதுல ஆக்சியல் த்ரஸ்ட் பேரிங்லாம் பயன்படுத்தணும்ல, அது மாதிரி இது ஆக்சியல் லொகேஷன்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது. ஒன்லி ரேடியல் லொகேஷன்ல மட்டும்தான் நாம இது பயன்படுத்த முடியும். இதுக்கு பேர் ஃபிளான்ச்டு புஷ் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபிளான்ச் புஷ் பேரிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல ஃபிளான்ச்டு புஷ் பேரிங் பொருத்தப்பட்டுள்ளது.
இப்போ இந்த மாதிரி ஸ்டெப்டு ஷாஃப்ட் மாதிரி இருந்துச்சுன்னா, கார் உள்ள ஷாஃப்ட் இருந்துச்சுன்னா, இதில் ஒரு ஆக்சியல் த்ரஸ்ட்டை வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுவும் ஒரு பக்கம் மட்டும்தான் நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ இது வந்து புஷ் பேரிங், இது வந்து இப்போ பிளைன் புஷ் பேரிங் பயன்படுத்தக்கூடிய ஒரு இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் மோஷன், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து லீனியர் மோஷன். இது வந்து ஒரு ஷாஃப்டில் வந்து இதில் ஒரு பேஸ் ஆனது மூவ்மெண்ட் ஆகுது, இது பேஸு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 புஷ் வந்து பேரிங் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இது வந்து லீனியர் மோஷனில் வேலை செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. ஒரு சில புஷ்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்ஸுகளாக இருக்கும். இந்த ஹோல்ஸுகள்லாம் எதுக்கு அப்படின்னா லூப்ரிகேஷன் பர்பஸ்க்காண்டி வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில புஷ் பேரிங்கில் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இன்டர்னலாக க்ரூவ்ஸ் வந்து இருக்கும், ஆயில் க்ரூவ்ஸ் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. சப்போஸ் இந்த ஸ்ப்ரிங்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்ப்ரிங்ல எல்லாம் ஆட்டோமொபைலை பொறுத்தளவு லீவ் ஸ்ப்ரிங்கில் பயன்படுத்தக்கூடிய புஷ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் புஷ்ஷாக தான் இருக்கும். உள்ளே வந்து கிரீஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ஸ்பைரல் வடிவில் வந்து க்ரூவ்ஸ் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா லூப்ரிகேஷன் பர்பஸ்க்காக இது செயல்படுகிறது. அடுத்ததாக ஜேர்னல் பேரிங். ஜேர்னல் பேரிங்னா கிராங்க் ஷாஃப்டில் பயன்படுத்தக்கூடிய, ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராங்க் ஷாஃப்டில் பயன்படுத்தக்கூடிய கனெக்டிங் ராடில் பயன்படுத்தக்கூடிய பேரிங்ஸ் எல்லாமே வந்து என்னதுன்னா இந்த மாதிரி ஜேர்னல் பேரிங் தான். அதுக்கு இன்னொரு பேரிங் ஷெல் பேரிங்னு சொல்லுவாங்க, பாப்பிட் பேரிங்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 2 ஹாஃப் பேரிங்காக இருக்கும். கனெக்டிங் ராடெல்லாம் நீங்கள் மாட்டும் பொழுது என்னதுன்னா 2 இதாக மாற்றணும், 2 இதாக வந்து பிரித்து தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும்னா இதில் வந்து மாட்ட முடியும். ஏற்கனவே நம்ம வந்து இந்த கிராங்க் ஷாஃப்ட் போன்ற பாடங்களில் வந்து நம்ம இதை பற்றி நம்ம பார்த்து விட்டோம். இப்போ 2 பார்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பேரிங்லாம் வந்து என்னதுன்னா ஜேர்னல் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பேரி இந்த இந்த மாதிரியான பிளைன் பேரிங்லாம் எப்படி லூப்ரிகேஷன் பண்ணுறாங்க? பிளைன் பேரிங்லாம் வந்து ஃப்ரிக்ஷனல் பேரிங்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ரிக்ஷனல் பேரிங் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஷாஃப்ட்டுக்கும் பேரிங்க்கும் வந்து உராய்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு 1000 ஆர்பிஎத்தில் இல்லை 1500 ஆர்பிஎத்தில் ஓடும் பொழுது இந்த புஷ்ஷுக்கும் இந்த ஷாஃப்ட்டுக்கும் இடையில வந்து ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டால் உடனடியாக மினிமம் வந்து ஒரு 5 நிமிஷத்துல இல்லை 1 நிமிஷத்துல கூட என்ன செஞ்சிடும், அந்த புஷு பூரா தேஞ்சு போயிடும். ஆனா இது எப்படி தேயாம இருக்கு அப்படின்னா இந்த லூப்ரிகேஷன் மெத்தட் மூலமாக தான் இந்த புஷ் வந்து தேயாம இருக்கிறது. பொதுவா பிளைன் புஷ் வந்து இந்த இயந்திரங்கள்ல பயன்படுத்தக்கூடியதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, மெஷினரிகள்ல பயன்படுத்தக்கூடியதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்த பிளாக்குக்கு மேல ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து ஆயில் வந்து நம்ம வந்து எனி டைம் வந்து உள்ள விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹோல் வழியா என்ன செய்யும்னா ஃபுல்லா ஆயில் பரவுறமா இருக்கும். ஒரு சில இதுல வந்து கிரீஸ் நிப்பிள் மாதிரி இருக்கும். அந்த கிரீஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கன் மூலியமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிரீஸ் வந்து இந்த பேரிங்குடைய இன்னருக்கும் ஷாஃப்டினுடைய அவுட்டருக்கும் இடையில வந்து ஒரு சின்ன கிளியரன்ஸ் இருக்குல்ல, இந்த கிளியரன்ஸுக்கு இடையில வந்து என்ன செய்யும்னா ஒரு பிலிம் மாதிரி அது படர்ந்து கொள்ளும். அப்ப சுழலும் பொழுது நாம வந்து இந்த ஷாஃப்ட்டுக்கும் புஷ்ஷுக்கும் வந்து நேரடி தொடர்பு இருக்காது. அதனாலதான் நமக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா எளிதாக சுழலக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. நீங்க கேரம் போர்டுலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கரை வந்து யூஸ் பண்ணும் பொழுது பாருங்க, நம்ம அதுக்குன்னு ஒரு பவுடர் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த பவுடரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைக்கரை நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா வேகமா சர்றுன்னு நகலும். ஏன் எப்படினாலும் வந்து நமக்கு போர்டுக்கும் ஸ்ட்ரைக்கருக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்தும். ஆனா அந்த பவுடரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கருக்கும் அது பாத்தீங்கன்னா நெருன்னு இருக்க மாதிரி இருக்கும், போர்டுக்கும் இடையில வந்து ஒரு பால் மாதிரி அது வந்து என்ன செய்யும், செயல்படும். அதுபோல இந்த புஷ் பேரிங்க்கும் இதுக்கும் இடையில வந்து ஒரு பிலிம் மாதிரி வந்து படர்ந்துறதுனால அந்த ஆயில்ல தான் வந்து அது என்ன செய்யும்னா ஃப்ளோட் ஆகும். ஒரு சில ஹெவி டியூட்டி இன்ஜின்களுக்கு ஹை ஸ்பீட்ல இயங்கக்கூடிய ஒரு மெஷினரியோ இன்ஜின்களுக்கோ வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் கேன் மூலியமாலாம் ஆயில் வந்தோ இல்லை கிரீஸோ வந்து பேக் பண்ண முடியாது.
அப்ப அதுக்கெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா ப்ரெஷரைஸ்டு ஆயில் சிஸ்டம் வந்து என்ன செய்வாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன செய்யும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஹோல்ஸ் எல்லாம் வந்து அதுல ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அப்ப சாதாரண நிலையில இருக்கும் பொழுது அதாவது இயங்காத நிலையில வந்து இந்த ஷாஃப்ட் வந்து இந்த ஆயில் கிளியரன்ஸ் இருக்குல்ல, இந்த கிளியரன்ஸ்னால இந்த ஷாஃப்ட் வந்து கீழே வந்து அந்த புஷ்ல வந்து படர்ந்து இருக்கும். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே இல்ல இயந்திரம் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆயில் பம்ப் யூஸ் பண்ணி அந்த ப்ரெஷரான ஆயில் என்ன செய்யும் அப்படின்னா உள்ள என்ட்ராகும். உள்ள என்ட்ராச்சுன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள என்ட்ராகும் பொழுது என்ன செய்யும் அந்த ப்ரெஷருக்கு இந்த ஆயில் கிளியரன்ஸ்ல அப்படியே இந்த ஷாஃப்டை வந்து என்ன செஞ்சிடும், அப்படியே தூக்கிடும். நல்லா பாருங்க, கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த அனிமேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே தூக்கிடும். அப்ப இந்த ஷாஃப்டுக்கும் இந்த புஷ்ஷுக்கும் இடையில வந்து தொடர்பே இருக்காது. இந்த ஷாஃப்ட் ஆனது இந்த ஆயில்ல தான் வந்து மிதக்கக்கூடியதாக இருக்கும். இதனாலதான் வந்து நமக்கு இன்ஜின்ல அதிக நாட்களுக்கு ஓடுது. 3 லட்சம் கிலோமீட்டர் மினிமம் வந்து 1 லட்சம் கிலோமீட்டர் தான். ஆனா 3 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் கூட என்ன செய்யலாம், நம்ம ஒரு இன்ஜினை ஓட்டலாம். இதுல எல்லாம் நம்ம வந்து பால் பேரிங்கோ ரோலர் பேரிங்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா சடன் இம்பாக்ட் லோடுல வந்து தாங்கும் பொழுது அந்த பால் எல்லாம் தெரிச்சு ஓடிடும். அப்ப இந்த மாதிரியான ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங், ஜேர்னல் பேரிங் யூஸ் பண்ணா தான் நமக்கு வந்து நீண்ட நாட்களுக்கு வந்து நமக்கு உபயோகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுல வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, இந்த ஆயில் ஹைட்ரோ டைனமிக் லூப்ரிகேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து என்னதுன்னா ஹைட்ரோ டைனமிக் லூப்ரிகேஷன் என்று சொல்வார்கள். இதனுடைய பர்பஸ் வந்து இன்னொரு அடிஷனலா வந்து என்ன அப்படின்னா இதுல உள்ள ஹீட் எல்லாம் வந்து என்ன செய்யும், வெளியேற்றிடும். ஏன்னா வேகமா ஓடும் பொழுது ஹீட் எல்லாம் வந்து வெளியேற்றிடும். கூலிங்கா எனி டைம் வந்து வச்சிருக்கிற மாதிரியாக ஒரு அமைப்பை பெற்றிருக்கும். பிளஸ் இதுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் எல்லாத்தையும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், கழுவி வெளியேற்றக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாம வந்து சின்னதா ரிவைஸ் பண்ணிடுவோம். ஏற்கனவே பார்த்தோம் பேரிங் என்பது என்ன என்றது பார்த்தோம். அதை வந்து 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஒன்று வந்து ரோலிங் பேரிங்னு பிரிப்பாங்க, இன்னொன்று வந்து ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங் என்று பிரிக்கப்படுகிறது. இந்த ரோலிங் பேரிங்ல வந்து பால் பேரிங், ரோலர் பேரிங் என்று பிரிக்கப்படுகிறது. அதே சமயம் வந்து அந்த பால் பேரிங் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லோடு ஆக்டிங் தகுந்த மாதிரி, டைரக்ஷன் ஆஃப் லோடுக்கு தகுந்த மாதிரி ரேடியல் பேரிங்கு, த்ரஸ்ட் பேரிங் என்று பிரிக்கப்படுகிறது. அதை பற்றி ரேடியல் பேரிங்ல எத்தனை டைப் ஆஃப் பேரிங் வந்து பயன்படுத்துகின்றோம் பிரிக்கப்படுகிறது. த்ரஸ்ட் பேரிங்ல எப்படி பிரிக்கப்படுகிறது. அதே போல் ரோலிங் பேரிங்ல, அதாவது ரோலர் பேரிங்லையும் வந்து நமக்கு ரேடியல் லோடுக்கு தகுந்த மாதிரியும் த்ரஸ்ட் லோடுக்கு தகுந்த மாதிரியும் என்னென்ன வகையாக பேரிங் வந்து பிரிக்கப்பட்டுள்ளது, அதனுடைய செயல்பாடுகளை பற்றி நாம் அனைத்தையும் பார்த்தோம். இதை திரும்ப திரும்ப வந்து ஒரு 2-3 தடவை நீங்க வந்து கூர்ந்து கவனிச்சு நாம படித்தோம் என்றால் நன்றாக புரியக்கூடியதாக இருக்கும். இதுல அடிஷனலா வந்து அனிமேஷனோட நாங்க வந்து உள்ள புகுத்தி இருக்கிறதுனால நல்லாவே புரியக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த பாடப்பகுதியை படித்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.